டிக்யூ அவரோட லைஃப்ல நிறைய இடத்துல சில டிசிஷன்ஸ்லாம் எடுத்திருப்பாரு. அதெல்லாம் தான் அவருக்கு டர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கும். ஒரு டர்னிங் பாயிண்ட்க்கும் ஒரு மூமெண்ட் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ப்ரமோஷன் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆண்டனி கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணலாம்னு சொல்லி பேங்க்ல இருந்து 2 lakhs எடுத்துட்டு வருவாரு. அதுக்கப்புறம் டிகியோட பையன் பர்த்டே பார்ட்டிக்கு அப்புறம் தேங்க்ஸ்னு சொல்லி அழுவான். பணம் இல்லாதனால தான் இவ்வளவு கஷ்டமோ, சோ இந்த மாதிரி நேரத்துல ஃபேமிலிக்காக எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்னு அந்த 10 லட்சம் டீல ஓகே பண்ணுவாரு. அதுக்கப்புறம் டிகியூ பையனோட ஸ்கூல்ல தன்னோட ஃப்ரெண்ட் சாக்லேட் திருடுனதை டீச்சர் கிட்ட சொல்லாதனால தான் அவனுக்கும் பாதி சாக்லேட் கிடைச்சதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் டிகியூ ஹர்ஷா மேரா கூட டீல் சைன் பண்ணுவாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிகியூ பெருசா யாருக்கும் ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாரு. பட் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த டர்னிங் பாயிண்ட் எப்போனா, காசு இல்லைனாலும் பாவ்பாஜி கடைக்காரர் பாவ்பாஜி கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த ஸ்பாட்ல டிகியூ உட்காந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சின்ன கடை வச்சுட்டு இருக்கிற அவரே இவ்வளவு ஹெல்ப் பண்றப்போ நம்மளால ஏன் முடியாதுன்னு ஒரு தாட் வரும். அதுக்கப்புறம் தான் அவரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற செக்யூரிட்டிக்கு காலேஜ்ல சீட் வாங்கி தருவாரு. தென் அவரோட காரை அவரோட கொலீக் நாராயணனுக்கு கொடுப்பாரு. அண்ட் பைக்கை பட்டேல் பைக் கொடுப்பாரு.